ஒரு இயல்பான கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு எதையாவது விசித்திரமாக மாற்றும் ஆசை அதிகம். ஒரு நாள் பள்ளிக்குப் போகும் வழியில் அவன் ஒரு பரவசமான அழகான தூணைக் கண்டான். அந்த தூணில் ஒரு சின்னம் இருந்தது. அதில் இங்கு அழைப்பு பெற்றவர்களே நுழையலாம் என்று எழுதியிருந்தது. ஆரவ் அதற்கு அருகில் சென்றான். அப்போது தூணும் ஆரவும் மறைந்தனர். பின்பு ஒரு மையப்பள்ளி வாசலில் தோன்றினார். மாயப்பள்ளி. அங்கு மாணவர்கள் பறக்கக் கற்றுக்கொள்வார்கள், பேசும் மரங்களோடு நட்பாக இருப்பார்கள், தண்ணீரை வடிவம் மாற்றிக்கொள்வார்கள். முதல் நாளில் ஆசிரியர், ஒரு பெரிய தாடி கொண்ட மாய ஆசான் வசீகரன் மாஸ்டர் வந்தார். அவர் மாணவர்களிடம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய மந்திர போட்டியில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு முதல் மாயத் தங்கச்சீலை கிடைக்கும் என்றார். ஆரவின் முதல் சவால் ஒரு எலி பேசுவதை செய்து காட்ட வேண்டும். ஆர்வத்துடன் ஆரவ் தன் புத்தகத்தை பார்த்தான். அதன் விதியை படித்தான். அதில் பேசாதவையை கொஞ்சிக் கற்றுக்கொள் என்று இருந்தது. பின்பவன் எலியை மென்மையாக அழைத்தான், அன்புடன் பேசினான். சிறிது நேரத்தில் எலி திடீரென வணக்கம் நண்பா என்று கத்தியது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆரவ் தன் முதல் தங்கச்சீலையை வென்றான். அடுத்த நாள் பள்ளியில் ஒரு மர்ம சம்பவம். பள்ளியின் பெரிய மணிக்கூடு மாயமாகி இருந்தது. மணிக்கூடு இல்லையெனில் நேரம் நின்றுவிடும் என்று அனைத்து மாணவர்களும் குழப்பத்தில் இருந்தனர். ஆரவ் தன்னுடைய புத்திசாலித்தனத்துடன் மணிக்கூடு இருக்கும் இடத்தை நம்மால் தோற்றுவிக்கலாம் என்று யோசித்தான். அவன் புதிய மந்திரம் கூறினான். வெளிச்சுவாசம் போலே மறைந்த ஒன்றை வெளிப்படுத்து என்றான். உடனே ஒளி வீசி பள்ளியின் தொட்டியோரம் மணிக்கூடு தோன்றியது. வசீகரன் மாஸ்டர் ஆரவிடம் வந்தார். விரைவில் இந்த மாயப்பள்ளியின் சிறந்த மாணவராக மாறுவாய் என்றார். அன்று முதல் ஆரவ் மாய உலகத்தின் முக்கிய வீரராகவும் மாணவர்களுக்குச் சிறந்த உதவியாளராகவும் உருவானான்.